ஸோ ஹே காய்ஸ் எல்லாருமே ஆட்டோமேட்டிக் நண்பு வணக்கங்கள். ஸோ இன்னைக்கான வீடியோ பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் வந்துட்டு SD ரோட்ஸ்டர் வந்து கிடைச்சிருக்கு 2025 அப்டேட்டோட. ஸோ இன்னைக்கு இந்த பைக்கில் என்னென்ன மாதிரி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க 2024 கம்பேர் பண்ணும்போது அண்ட் இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன காய்ஸ் இதை பாருங்க. சோலோ சீட் வந்துருக்கு அண்ட் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த பைக் வந்துட்டு 50+ பர்சனலைசேஷன்ஸ் நீங்கள் வந்து பண்ண முடியும் அண்ட் 6 கஸ்டமைசேஷன் கிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கான வீடியோ வந்து டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய அப்டேட்டட் ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ லேட் பண்ண வேண்டாம், சினிமாட்டிக்ஸை பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் கொடுத்துருக்க ரியர் ஃபெண்டர் தாங்க. ஸோ இந்த ரியர் ஃபெண்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பழைய ரியர் ஃபெண்டர் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து நல்லாவே சாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லுக்ஸ் வைஸ் வந்துட்டு இந்த பைக்கை பார்க்கும்போது இன்னொரு அந்த நல்ல கிளாசிக் ஃபீல் வந்து எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கரிங்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். 69 SD அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேட்சிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லுக்ஸ் வைஸ் எனக்கு இங்கிருந்து பார்க்கும்போதே செம்மையாக வந்துட்டு இருக்குது. ஸோ வேறு ஆங்கிலேருந்து லோ ஆங்கிலேருந்து பார்க்கும்போது இந்த பைக்கோட லுக்கே வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் கொடுத்துருக்க இன்டெகிரேட்டட் டெயில் லாம்ப்ஸ் தான். ஸோ இந்த பைக்கில் வந்து இன்டெகிரேட்டட் டெயில் லாம்ப்ஸ் வந்து கிடையாது, இது ஒரு பேஸ் வேரியன்ட். ஸோ உங்களுக்கு டாப் வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டெகிரேட்டட் டெயில் லாம்ப்ஸ் வந்துட்டு வரும். அண்ட் தேர்ட் விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6+ கஸ்டமைசேஷன் கிட்ஸ் அண்ட் 50+ பர்சனலைசேஷன் கிட்ஸ் வந்துட்டு வரும். ஸோ அதாவது இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வைசர் இருக்கட்டும், ரியர் சீட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங். நமக்கு என்ன மாதிரி பைக் வேணும்னு சொல்லிட்டு நம்மளே கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிறது வந்து விச் இஸ் ரியலி குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் கொடுத்துருக்க சோலோ சீட் தான். ஸோ இந்த சோலோ சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய ரோட்ஸ்டர் கம்பேர் பண்ணும்போது புது ரோட்ஸ்டரில் சோலோ சீட் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ ரியர் சீட் வந்து நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கஸ்டமைசேஷன் கிட்ஸில் தான் இது எல்லாமே வந்துட்டு வரும். ஸோ இந்த சோலோ சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கோட லுக்கே வேறு மாதிரி மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கைண்ட் ஆஃப் பாபர் ஸ்டைல் லுக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கீழே நீளமாக வந்துட்டு இருக்கும். ஸோ கைண்ட் ஆஃப் பாபர் ஸ்டைல் லுக்கிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த லுக் வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது கைஸ். ஸோ விச் ஹேஸ் அ குட் குஷனிங் டூ. ஸோ குஷனிங் வந்து சூப்பராக வந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு சோலோவே போட்டவே பிடிச்சிருக்கு. ஸோ வேணும்னா ரியர் சீட் வச்சுக்கலாம், வேணாம்னா ரியர் சீட்டை தூக்கிடலாம். ஸோ இந்த பைக்கில் கொடுத்துருக்க இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆல்ஃபா 2 அதே இன்ஜின் தான். இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படி சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜின் செட்டப் வந்து DOHC செட்டப் வந்து கொடுத்துறாங்க. ஸோ டபுள் ஓவர்ஹெட் ஜாம் ஷாஃப்ட் வரதால உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் திஸ் இன்ஜின் ப்ரொடியூசர்ஸ் 29 bhp அண்ட் 29 Nm ஆஃப் டார்க், ஆல்மோஸ்ட் 30 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ DOHC செட்டப் கொடுத்துருக்காங்க, நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு குறைய வந்துட்டு இருக்காது. பட் ஃபியூல் எஃபிஷியன்சியில் கண்டிப்பாக வந்துட்டு அடி வாங்கும். பட் எனிவே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராளமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோட காம்படேட்டர்ஸான பைக்ஸை பற்றி நான் வந்து கடைசியில் வந்து சொல்கிறேன். ஸோ அதோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா SOHC செட்டப் தான். அண்ட் இதோட கம்மியான பவர் அண்ட் டார்க் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான க்ரூசர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அண்ட் அதுக்கடுத்து டயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 18 inch டயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரியல் வந்து பார்த்தீங்கன்னா 17 inch டயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரூசரோட லுக் வந்து இன்னும் நல்லா எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அலாய் வீல்ஸ் அண்ட் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பிரேக்கிங் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 320 mm சிங்கிள் டிஸ்க்கும், ரியரில் வந்து 240 mm சிங்கிள் டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. விச் இஸ் எக்யூப்டு டுவல் சேனல் இது. ஸோ எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அவ்வளோக்குள்ள சேஃப்டியும் இருக்குது கைஸ், கவலையே பண்ண வேணாம். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12.5 liters வந்து கொடுக்குறாங்க, விச் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கம்ப்ளீட்லி LCD கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்ஸ் வைஸ் என்ன தான் வந்து பைக் கிளாசிக்காக இருந்தாலும் உங்களுக்கு கிளஸ்டரில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம ஒரு செப்பரேட் வீடியோ வந்து போடுவோம். ஸோ கண்ட்ரோல் சுவிச்சஸோட பில்ட் குவாலிட்டியுமே வந்துட்டு சூப்பராகவே வந்துட்டு இருக்குது. ஹேண்டில் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பழைய ஹேண்டில் பாஸோட இன்னும் நல்லா வைடன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹைட்ரோஃபார்ம் ஹேண்டில் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைட்ரோஃபார்ம் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் இந்த ஹேண்டில் பாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நல்லா வைடாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹேண்டில் பாஸோட லைக் ஓ மை காட் செம்மையாக இருக்குது கைஸ். ஸோ எர்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக வந்துட்டு இருக்குது. ஸோ ரொம்ப க்ரூசிங் வந்து இல்லை, ஒரு கரெக்டான மாடரேட்டான க்ரூசிங் வந்துட்டு இருக்குது. சீட் ஹைட் பொறுத்தவரை 795 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 feet 8 inches. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ளாட் ஃபுட் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் தாராளமாகவே பார்க்கலாம். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஆல்மோஸ்ட் 175 mm வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ மோர் தென் சஃபிஷியன்ட் தான். அண்ட் இந்த பைக்கோட வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்லேயே இதாங்க வெயிட்டான பைக். அதாவது
194 kgs வந்து கொடுத்துறாங்க. ஸோ வெயிட் இருந்தாலும் நம்மகிட்ட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அதில் பிரச்சனை கிடையாது. அண்ட் சஸ்பென்ஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் போகும், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துறாங்க. ஸோ அப்போ தான் அந்த ஒரு கிளாசிக் ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் டேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த இடத்துல வந்து கட் டவுன் பண்ணி ஸோ இங்கே வந்து வைடாக எடுத்துகிட்டு வந்து இங்கே அவங்களோட பேட்ஜிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வண்டி லைக் தொடும்போதே ஒரு ஒரு ப்ரீமியமான ஃபீல் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எக்ஸாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 சைட்லையும் வந்துட்டு அவங்க வந்து பிரித்து விட்டுருக்காங்க. ஸோ ட்வின் எக்ஸாஸ்ட் இதில் வந்துட்டு வருது. அண்ட் முக்கியமான விஷயம் guys, இந்த பைக்கில் வந்துட்டு இந்த செக்மெண்ட்லேயே லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுக்குற ஒரே பைக் இந்த SD ரோட்ஸ்டர் தான். ஸோ லைட்டிங் பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் வந்து LED ஹெட்லைட்ஸும் ரியரில் வந்து LED டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ SD வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 years and 50,000 kilometersக்கான வாரண்டி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அந்த ரோட் சைட் அசிஸ்டன்ட்மே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, which is good. ஸோ வீடியோட கன்க்ளூஷன் வந்து வந்துடலாம். ஸோ இந்த பைக் வந்துட்டு வாங்குறது வர்த் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய SD ரோட்ஸரோட இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படி கீழே போட்டு வரேன். ஸோ இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம வந்து ராயல் என்ஃபீல்ட் மீடியா 350 சொல்லலாம், அண்ட் வந்து ஹோண்டா ஹைனஸ் 350 சொல்லலாம். ஸோ இதோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை விட கம்மியான பவர் அண்ட் டார்க் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பிகாஸ் இட் ஹாஸ் SOHC இன்ஜின் செட்டப். ஸோ SOHC சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் இருக்கிறதால உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை RPMs வந்து பெருசாக வந்து இருக்காது. பட் இந்த ரோட்ஸ்டர் வந்து உங்களுக்கு வந்துட்டு மிட் ரேஞ்சாக இருக்கட்டும், ஹை ரேஞ்சாக இருக்கட்டும், ஸோ எல்லா ஹை RPMஸ்ல வந்துட்டு டிவைசி செட்டப் கொடுத்துறதால உங்களுக்கு ஒரு நல்ல ஹை RPMல கூட உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையாது அப்படின்னு சொல்லலாம். பட் மைலேஜ் மட்டும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 25 to 30 கிட்ட வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ பழைய ரோட்ஸ்டரோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 20 kmpl தான் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராவது 20-25 SD ரோட்ஸ்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ மைலேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் டயர் வந்து லைக் நல்லாவே ஹக் பண்ணியிருக்கு. அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது எந்த ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் இந்த சைடு வந்து கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கிறது லுக்ஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. டயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் டயர்ஸும், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலில் பார்க்கும்போது ஒரு நல்ல வைடான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த 17 inch வந்துட்டு லைக் இதை விட கம்மியான சைஸில் பார்க்கும்போது லுக்ஸ் வைஸ் வந்து ஒரு செம்ம கிளாசிக் ஃபீல் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மிரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நல்லா இங்கே வந்துட்டு நல்லா அப்ரைட்டாக தூக்கி ஸோ ஒரு நல்ல விசிபிலிட்டி அந்த கிளாசிக்கான ஸ்டைலில் வந்து மிரர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் guys இன்னைக்கு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சோம்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் வந்து போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போடுற அடுத்தடுத்த ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்டடான ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்கள் விசிட் பண்ணோம்னா விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பைக்கை ப்ரொவைட் பண்ண SD ஷோரூமோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஈரோடு பக்கத்தில் இருக்கீங்க இல்லை ஈரோடில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் வேரியன்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் தாராளமாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க.